எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். நம் துவா அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஹாஜத் நஃபில் தொழுகை 2 ரக்காத் தொழுதுவிட்டு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அல்லாஹ்வுடைய பெயருடைய இந்த திக்ர்கள் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம் துவா உடனே நிறைவேறும். பல பெரியவர்களால் சோதிக்கப்பட்ட உண்மையாகும் இது. பல ஹதீஸ்களில் இந்த அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள் இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிட்டு உள்ளார்கள். நமக்கு தேவைகள் நிறைவேற 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுகிறேன் என்று தொழுதுவிட்டு யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீம் என்று 100 முறை ஓத வேண்டும். இதற்கு அர்த்தம், யா அல்லாவே, அளவற்ற அருளாளனே, நிகரற்ற அன்புடையோனே என்று முதலில் அல்லாவை புகழ வேண்டும். இரண்டாவதாக யா வஹாப், யா ரஸாக், யா ஃபதா. இதற்கு அர்த்தம், பெரும் கொடையாளனே, உணவளிப்பவனே, வெற்றி அளிக்கிறவனே என்று அர்த்தம். நமக்கு அனைத்தும் தருபவன் அல்லாஹ் ஒருவனே தான் பெரிய கொடையாளன். நமக்கு எல்லா நேரத்திலும் உணவளிக்கிறவன் அல்லாவே தான். எல்லாவற்றிலும் வெற்றியை அளிக்கிறவன் அல்லாவே தான். இந்த வானம் பூமி அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனே. பெரும் கொடையாளனும் அல்லாஹ் ஒருவனே தான். இரவும் பகலும் காற்று வெளிச்சம் அனைத்தையும் படைத்தவன் அல்லாவே தான். எல்லா வசதிகளும் நமக்கு தந்து அருளிய அல்லாவுக்கு நாம் பெரும் கொடையாளன் என்று கூறுவதுதான் மிகவும் சிறந்தது. ஆகவே இந்த திக்ரை ஓதி முடித்துவிட்டு மூன்றாவதாக யா ஹன்னான், யா மன்னான் என்று 100 முறை ஓத வேண்டும். இந்த உலகத்துக்கே அவன்தான் அரசன் என்று அர்த்தம். இந்த திக்ர் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த திக்ராகும். இந்த திக்ர் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தாவே நம் துவா உடனே நிறைவேறும். பல ஹதீஸ்களிலும் பல இடங்களில் இந்த திக்ரை பற்றி குறிப்பிட்டு உள்ளார்கள். அதிக பயான்களிலும் பெரியவர்கள் இதை பற்றி கூறுகிறார்கள். அல்லாஹ் ஒருவர் மீது அதிகமாக கோபமாக இருந்தாலும் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அவ்வளவு சிறப்பு மிக்க திக்ராகும் இது. நான்காவதாக யா ஹய்யூ யா கய்யூமு யாதல் ஜலாலில் வல்லிக்ராம் என்று 100 முறை ஓத வேண்டும். நித்திய ஜீவனே, என்றும் நிலைத்திருப்பவனே, கம்பீரமும் கருணையும் உடையவனே என்று இந்த திக்ருக்கு அர்த்தம். என்றைக்கும் நித்திய ஜீவன் அல்லாவே. கடைசி வரை உயிருடன் இருப்பவனும் அல்லாஹ் ஒருவனே. உலகத்தையே ஆள்கிறவன் அல்லாவே. கம்பீரனும் கருணையும் உடையவன் அவன். அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால்தான் நமக்கு எல்லாமே நடக்கும். நம் வாழ்வாதாரம் நிலைத்து இருக்க வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய கருணை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவனுடைய அருள்மழை பொழிந்தால்தான் நாம் அனைத்தும் நிம்மதியாக வாழ முடியும். ஆகவே இந்த திக்ர்களை நாம் ஓதி அல்லாஹ்விடம் நம் தேவைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் புகழ்ந்துவிட்டு நாம் துவா கேட்கும் போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு முறை இல்லாமல் 100 முறையும் நாம் ஓதி கேட்பதால் அதிக நன்மைகள் ஏற்படும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு ஈமானோடு நாம் இந்த திக்ர்களை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். கண்டிப்பாக நம் தேவைகள் உடனே நிறைவேறும். மக்ரிப் தொழுகை முடித்துவிட்டும் நம் ஹாஜத் நஃபில் 2 ரக்காத் தொழுதும் அல்லாஹ்விடம் துவா செய்யலாம். ஐவேளை தொழுகையிலும் இந்த திக்ர்கள் ஓதியும் அல்லாஹ்விடம் துவா செய்தால் மிகவும் நல்லது. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திக்ர்களை நாம் ஓதி வரலாம். இந்த திக்ர்களை ஓதி நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் துவா செய்வோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக. நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுவாயாக. கடன் துன்பம் நோய் கவலை அனைத்தையும் நீக்குவாயாக. எப்பொழுதும் நம்முடன் இருந்து எல்லா தேவைகளையும் உடனடியாக நிறைவேற்றுவாயாக. லா இலாஹ கலிமாவை நாம் எப்பொழுதும் கூற அருள் புரிவாயாக. நோயற்ற வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் தருவாயாக. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ அருள் புரிவாயாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே.